கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த உலகத்திலே வெளிப்படுத்தப்பட்டது. பயம் இது மனிதர்களுக்கு சாதாரணமாக பிறப்பிலிருந்தே காணப்படும் ஒரு குணமாகும். பிறந்ததிலிருந்து மனிதன் சாகும் வரை பயந்து கொண்டே இருக்கிறான் என்றால் அதுதான் உண்மை. ஆனால் பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைத்த பொழுது பயப்படும்படி படைக்கவே இல்லை. பின் ஏன் மனுக்குலமே பயந்த ஒரு நிலையிலே தள்ளப்பட்டது? ஏன் பயம் மனிதனை வாட்டி வதைக்கிறது? அநேக தருணங்களிலே நம்முடைய வாழ்விலே நடக்கும் காரியங்களுக்கு மாத்திரமல்ல, நடக்காதிருக்கும் அநேக காரியங்களுக்கு பயந்து பயந்து நடுங்கி இருக்கிறோம் என்றால் அதுதான் உண்மை. இது நடந்துவிடுமோ, அது நடந்துவிடுமோ, இப்படி ஆகிவிடுமோ, அப்படி ஆகிவிடுமோ என்ற ஒரு நிலையிலே நாம் பயந்து போன மக்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது உண்மைதான். இதற்கான ஒரு அடிப்படை காரணம் ஆதியிலே மனிதன் செய்த பாவம். ஆண்டவரோடு அன்பாக இசைந்த வாழ்விலே பயணித்த மனிதன் ஆண்டவரை விட்டு அவரது வார்த்தையை மீறி அந்த நன்மை தீமை அறியும் கனியை புசித்ததினாலே பயந்து ஒளிந்து கொண்டான் என்று வேதம் கூறுகிறது. பயந்து ஒளிந்து கொண்டான் என்பதின் ரகசியம் என்ன? அந்த பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக அவனால் வர இயலவில்லை. மீறின ஒரு மீறுதல் அவன் பாவத்தை வெளிப்படுத்தியது. ஒருவேளை நான் நிர்வாணமாய் இருப்பதினால் மறைந்து கொண்டேன் என்று கூறினாலும் கூட அதற்கு பின்னாக ஒரு அற்புதமான ஒரு உண்மை அவன் உள்ளத்திலே வதைத்து கொண்டிருந்தது. நான் மீறிவிட்டேன். அவர் கூறினார், நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சாவுக்கு பயந்தவனாக அந்த சாவை கொண்டு வரும் கடவுளை பார்த்தவுடன் அவன் மனதிலே அதை எண்ணம் கொண்டவனாக பயந்து ஒளிந்து கொண்டான். ஆம், இந்த பயம் தொடர்ந்து மக்களுடைய வாழ்விலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இவ்வுலகம் முடியும் வரை செயல்படும் என்றால் அதுதான் உண்மை. ஏனென்றால் அந்த பயத்தை நீக்குவதற்கு மனிதனுக்கு வழியே தெரியவில்லை. ஆனால் பயத்தை நீக்கத்தக்கதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார்.